நேத்து ராத்திரி பெஞ்ச கன மழையால நீங்க எல்லாரும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருப்பீங்க இல்லையா? சரி, அந்த மழை எங்கேந்து வந்துச்சு, அடுத்து என்ன ஆக போகுது, அத பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க, இன்னைக்கு வெதர் எப்படி இருக்குன்னு ஒரு ரவுண்ட் பார்த்துடலாம். முதல்ல அந்த மழைய பத்தி பேசுவோம். நேத்து ராத்திரி ஆரம்பிச்சு இன்னைக்கு விடிய விடிய சென்னையிலயும் சரி வட சென்னையிலயும் சரி மழை கொட்டி தீர்த்துடுச்சு இல்லையா? சில இடத்துல ரொம்பவே பலமான மழையாம். சரி, திடீர்னு இப்படி ஒரு மழைக்கு என்னதாங்க காரணம்? பாருங்க, இந்த மழைக்கு ஒரே ஒரு காரணம் கிடையாது. மொத்தமா 3 விஷயங்கள் ஒன்னா சேர்ந்து வேலை செஞ்சிருக்கு. இப்போ நம்ம வானிலையை கண்ட்ரோல் பண்றது இந்த 3 சிஸ்டம்ஸ் தான். அது என்னென்னு இப்ப பார்க்கலாம். ஓகே, அந்த 3 சிஸ்டம்ஸையும் ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல்ல சென்ட்ரல் தெலுங்கானாவுக்கு மேல ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இருக்கு. இது என்ன பண்ணும்னா, ஒரு காந்தம் மாதிரி காத்துல இருக்கிற ஈரப்பதத்தை எல்லாம் அப்படியே தம்பக்கம் இழுக்கும். ரெண்டாவதா, ஓமன் கடற்கரையிலிருந்து நம்ம தென் தமிழ்நாடு வரைக்கும் ஒரு காற்றுத்தாழி, அதாவது ஒரு ட்ராஃப் லைன் போகுது. இத நீங்க வானத்துல ஓடுற ஒரு கண்ணுக்கு தெரியாத ஆறு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். மூணாவதா, அசாம் பக்கத்துல ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஆக்டிவா இருக்கு. இந்த 3ம் ஒன்னா சேர்ந்ததுனால தான் நமக்கு இவ்ளோ பெரிய மழை கிடைச்சிருக்கு. இந்த வெதர் சிஸ்டம்ஸோட பாதிப்பு தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம பக்கத்து ஸ்டேட்ஸ்ல இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்குன்னு ஒரு பார்வை பார்க்கலாம். இப்ப இந்த டேபிள்ல பாருங்க, கேரளாவுல பரவலா மிதமான மழை பெய்யும். கர்நாடகா பக்கம் போனீங்கன்னா குடகு, உடுப்பி, அப்புறம் வட கர்நாடகாவோட உள்பகுதிகளில் மிதமானதுல இருந்து கனமழை வரைக்கும் சான்ஸ் இருக்கு. ஆந்திராவோட மத்திய மற்றும் வடபகுதிகளுக்கும் இதே கதை தான். ஆனா தெலங்கானாவை பாருங்க, ஹைதராபாத், அதிலாபாத், மஞ்சரியால்னு பல இடங்கள்ல பரவலா கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, இப்போ நம்ம முழு கவனத்தையும் தமிழ்நாடுக்கு கொண்டு வருவோம். இன்னைக்கு நாள் முழுக்க நம்ம ஊர்ல என்ன எதிர்பார்க்கலாம், ஒவ்வொரு பகுதியா பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல பொதுவா மிதமான மழைக்கு தான் வாய்ப்பு இருக்கு. நீங்க தெற்கா இருந்தாலும் சரி, அதாவது மதுரை, திருநெல்வேலி, கன்னியாகுமரி பக்கம், இல்ல டெல்டா பகுதிகளில் தஞ்சாவூர், திருவாரூர் பக்கம் இருந்தாலும் சரி, சாயங்காலம் இல்ல ராத்திரி நேரத்துல லேசான மழை வரலாம். இதேதான் வட மாவட்டங்களுக்கும், சென்னை, வேலூர் மாதிரியான இடங்கள்லயும், மேற்குல நீலகிரி, கோயம்புத்தூர் பக்கமும் இதே மாதிரி மழை எதிர்பார்க்கலாம். ஓகே, இதுவரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் இன்னைக்கோட நிலவரம். ஆனா இப்ப நான் சொல்ல போறதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். வரப்போற நாட்கள்ல வெதர்ல ஒரு பெரிய சேஞ்ச் வரப்போகுது. நாளைக்கு கூட மொட்டையா இதே மாதிரி மிதமான மழை தான் இருக்கும். ஆனா செவ்வாய்க்கிழமையிலேருந்து என்ன நடக்க போகுது, அதுதான் இப்போ மில்லியன் டாலர் கேள்வி. இந்த டைம்லைனை பாருங்க. செப்டம்பர் 16, அதாவது செவ்வாய்க்கிழமை, அதுதான் டர்னிங் பாயிண்ட். அன்னைக்கு ஆரம்பிச்சு 1-2 நாள் இல்ல, அடுத்த ஒரு வாரத்துக்கு தமிழ்நாடு முழுக்க கனமழையில இருந்து மிக கனமழை வரைக்கும் கொட்டி தீர்க்க போகுது. இது ஒரு ரொம்ப முக்கியமான வார்னிங், எல்லாரும் கவனமா கேட்டுக்கோங்க. மொத்தத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதுதான். அடுத்த ஒரு வாரத்துக்கு பெரிய மழை வரப்போது. நாம அதுக்கு தயாரா இருக்கணும். தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை இப்பவே எடுத்துக்கோங்க. வெதர் ரிப்போர்ட்ஸை தொடர்ந்து கவனிங்க. எல்லாத்துக்கும் மேல நீங்க ரெடியா இருக்கீங்களா?